வணக்கம். நான் உங்கள் ஏகே. இந்த வீடியோவில் நிஃப்டி அண்ட் பேங்க் இண்டெக்ஸ் நாளைக்கு திங்கட்கிழமை அண்டு நெக்ஸ்ட் வீக்கில் வந்து எப்படி ட்ரேட் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ் பார்த்துடலாங்க. இதில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எதையும் வச்சு நம்ம ப்ரிடிக்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சேனல் ஸ்ட்ராட்டஜி தான் சரிங்களா. சேனல் ட்ரெண்ட் லைன் இந்த ரெண்டு மட்டும் வச்சு யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ட்ரேட் எடுக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்லா வந்து ஒரு அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஆனால் வந்து ப்ராப்பரான ஒரு சேனல் இல்லாமல் வந்து மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு சரிங்களா. அதை பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து இங்கே இந்த லோ இந்த கை வந்து லிங்க் பண்ணிங்கனாலும் பார்த்திங்கன்னா பெரிய வந்து ஒரு ப்ராப்பரான சேனல் கிடைக்கல சரிங்களா. அதே சமயம் இந்த ரெண்டு கையை வந்து லிங்க் பண்ணிங்கனாலும் ப்ராப்பரான ஒரு சேனல் வந்து கிடைக்கல சரிங்களா. மார்க்கெட் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் சரிங்களா. மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு அக்ரெசிவான பையிங்கில் இருந்தால் சரிங்களா. மார்க்கெட் வந்து ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி வந்து மார்க்கெட் போனால் வந்து நாம் வந்து அந்த சேனலை வந்து ட்ராப் பண்ணலாம். ஓரளவுக்கு வந்து நல்லா வந்து சேனல் வந்து நம்மளுக்கு கிளியராக தெரியும், ட்ராப் பண்ண முடியும். ஆனால் இப்போ நிஃப்டியில் வந்து நடந்துக்கிற டேட்டாவில் வச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக போயிட்டுருக்கு சரிங்களா. ஷார்ப்பாக போயிட்டுருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் வந்து ட்ராப் பண்ணாலும் பார்த்திங்கன்னா ஃபால்ஸ் பிரேக் அவுட் வந்து நிறையா கிடைக்கும் சரிங்களா. சரி இப்போதைக்கு வந்து ஏதாவது வந்து ஒரு சேனல் வந்து கிடைச்சிட்டா அப்படின்னு பார்க்கும்பொழுது இது வரைக்கும் வந்து சரிங்களா இந்த லோ வந்து கம்பேர் பண்ணி நம்மளால் வந்து ட்ராப் பண்ண முடியல. அண்ட் இந்த கையை வச்சு கம்பேர் பண்ணி நம்மளால் வந்து ட்ராப் பண்ண முடியல. ஆனால் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு விஷயம் தெரியுது. என்ன தெரியுதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரெண்டு கை வந்து எனக்கு வந்து ஓரளவுக்கு ப்ராப்பராக வந்து லிங்க் பண்ணும்போது சரிங்களா. இதாவது பார்த்திங்கன்னா இந்த கை அண்டு இந்த கை ரெண்டையும் வந்து ப்ராப்பராக லிங்க் பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பரான வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிடைக்குது. ஓரளவுக்கு வந்து அந்த இடத்துல வந்து நான் ஓரளவுக்கு ரியாக்ஷன் நடக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா. அங்கே பாருங்க இந்த இடத்துல வந்து நான் லிங்க் பண்ணதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இந்த இடத்துல போயிட்டு மார்க்கெட் இந்த ரெண்டு கையும் வச்சு நம்ம வந்து இப்போ ரெசிஸ்டன்ஸ் வந்து வரைஞ்சிருக்கோம். அதை வச்சு பார்க்கும்போது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டைம் போனது மார்க்கெட் போய் கரெக்டாக அதே இடத்துல டச் ஆகி மார்க்கெட்டில் வந்திருக்கு. அப்போ நான் வந்து இந்த இடத்துல வந்து முடிவு பண்ணிக்கலாம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து நமக்கு வந்து ரியாக்ஷன் நடக்குது, அதை வந்து ஃபாலோ பண்ணுது, அதை வந்து ரெசிஸ்டன்ஸாக எடுத்துகிட்டு ஃபாலோ பண்ணுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் என்ன பண்ண போகிறோம், இது வந்து நான் வந்து நம்ம சேனலோட அப் ட்ரெண்டோட ரெசிஸ்டன்ஸ் லைன் நம்ம எடுத்துக்கிட்டு இதுவே வந்து நம்ம வந்து காப்பி பண்ணி கீழே டவுன் சைடு வந்து பேஸ்ட் பண்ணுறோம். ஏதாவது வந்து ப்ரீவியஸ் ஒரு லோ கிடச்சா போதும், அதை வச்சு நம்ம வந்து ட்ரேடு சப்போர்ட் கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா. அதை வச்சு பார்க்கும்போது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் எனக்கு இந்த ஒரு லோ வச்சு நான் வந்து அந்த சேனலை வந்து அப்படியே வந்து கீழே கொண்டு வந்துட்டேன் சரிங்களா. அந்த ட்ரெண்ட் லைன் வந்து நான் கீழே கொண்டு வந்துட்டேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேனலை வந்து இப்போ கிடச்சிருச்சுங்களா. சரி இனி வந்து இதில் என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது மார்க்கெட் வந்து எப்பவுமே சொல்லியிருப்பேன் சேனலில் வந்து ரெசிஸ்டன்ஸில் இருந்து அது சப்போர்ட் நோக்கி வரும் அப்படின்ட்டு சரிங்களா. இப்போதைக்கு பார்க்கும்போது மார்க்கெட் பார்த்திங்கன்னா இந்த சேனலோட ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்கிறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா எப்போ வேணால் மார்க்கெட் வந்து இந்த இந்த அப்ட்ரெண்ட் சேனலோட சப்போர்ட் லைனை நோக்கி வரக்கு வாய்ப்பில் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு ஓரளவுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இதில் வந்து நம்ம வந்து லைவில் வந்து ஏதாவது வந்து ஒரு செல் வந்து இன்ட்ராடேலாம் கிடைக்கும் போது செல் பண்ணலாம். பட் இப்போ வந்து ஓவராலாக பார்க்கும்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு சேனலை வந்து ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு வந்து நம்ம முடிவு பண்ணிட்டோம். எப்படி பார்த்தாலும் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஆனால் வந்து ஒரு நல்ல பையிங் வந்து ஒரு பொசிஷனல் பை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது சரிங்களா. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்குது நிஃப்டி. மார்க்கெட் வந்து ஒரு வேளை இந்த கீழ் நோக்கி வந்து இந்த ஒரு லெவல் கிட்ட வந்துச்சுன்னா வேணால் நான் வந்து ஸ்ட்ராங்காக பை பண்ணலாம். மார்க்கெட் வந்து இங்கேருந்து மேலே ஒர்க் வாய்ப்பில் இருக்குது. இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு பையிங் பேட்டர்ன் கிடச்சி சொல்லியிருந்தீங்களா, அது மாதிரி பையிங் பேட்டர்ன் கிடச்சுன்னா பை பண்ணலாம். இது வந்து பொசிஷனல் வியூ சரிங்களா. பொசிஷனல் வியூ சரி. இன்ட்ராடேயில் என்னாவது கிடச்சிருக்கா, இன்ட்ராடேயில் வந்து ஏதாவது செட்டப் கிடைக்குமா அப்படி பார்க்கும்பொழுது நான் வந்து இந்த ரெண்டு லோ வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சரிங்களா. இது வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணும் சரிங்களா. அந்த வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வந்து மார்க்கெட் போனால் நம்ம வந்து ஈஸியாக வந்து ஹை லோ வந்து மார்க் பண்ணிடலாம். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு நேராக போகுது சரிங்களா. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் போயிட்டுருக்கு சரிங்களா. இப்படி தான் போயிட்டுருக்கு. இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ப்ராப்பரான ஹை லோ வந்து கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இல்லாட்டினா நீங்கள் கொஞ்ச நாள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சு போயிடும் சரிங்களா. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு 2 லோ கிடச்சிருக்கு. அந்த 2 லோ வந்து லிங்க் பண்ணி நான் வந்து ஒரு சப்போர்ட் வந்து வரைய போகிறேன் சரிங்களா. அதை வச்சு பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து வரைஞ்சு பார்க்குறேன். எனக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ரியாக்ஷன் நடந்திருக்கு சரிங்களா. வெள்ளிக்கிழமை வந்து எவ்வளோ பெரிய கேப் டவுனில் ஓப்பன் ஆகி மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டி எல்லாம் 1.5% இறங்குச்சு. ஆனால் நிஃப்டி பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு 1% வரைக்கும் மார்க்கெட் இறங்கினாலுமே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட்டில் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிடுச்சு சரிங்களா. அப்போ நம்ம வந்து இந்த இடத்துல முடிவு பண்ணிக்கலாம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட் இருக்குது சரிங்களா. ட்ரெண்டோட சப்போர்ட் இருக்குது. அது வந்து அந்த ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட் வந்து எது வரைக்கும் டார்கெட் போகலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அது இப்போ அதுக்கு என்ன பண்ண போகிறோம், அதை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம் சரிங்களா. காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். அப்படி பேஸ்ட் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து கிடச்சிருச்சு சரிங்களா. இப்போ வந்து நம்ம இதை வந்து டெலிட் பண்ணிடுவோம் சரி. அது வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இப்போ பார்க்கும்போது நிஃப்டி பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராப்பரான ஒரு
ரெசிஸ்டன்ஸை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு அப் சைடில் அதே மாதிரி சப்போர்ட்டில் இந்த ஒரு ப்ராப்பரான சப்போர்ட்டை ஃபாலோ பண்ணிட்டு வந்து மார்க்கெட் போயிட்டுருக்கு. மார்க்கெட் நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரீவியஸ் லோ வந்து நிஃப்டி வந்து கட் பண்ணாத வரைக்கும் நான் வந்து பை சைடில் இருக்கலாம். 24,200 இந்த 24,200 வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் டவுன் ஆயிடுச்சுன்னா நம்ம எதிர்பார்த்த இந்த மேஜர் சப்போர்ட் வரைக்கும் மார்க்கெட் வரலாம். சரிங்களா, ஒரு 23,950 வரைக்கும் மார்க்கெட் வரலாம். சரிங்களா, இது வந்து ஃபியூச்சர் அண்ட் இன்ட்ராடேக்கு கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஒரு சின்ன ஷார்ட் டைமுக்கும் யூஸ் பண்ணலாம், இன்ட்ராடேக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். எப்போ பார்த்தீங்கன்னா இந்த 24,200 வந்து பிரேக் அவுட் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு செல்லிங் பேட்டர்னோட கிடச்சுன்னா அந்த இடத்துல நம்ம செல் பண்ணிக்கலாம். மார்க்கெட் வந்து ஒரு 200 புள்ளி ஆட்டு மார்க்கெட் வந்து கீழே வரலாம். சரிங்களா, இப்போ வந்து நாளைக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது மார்க்கெட் வந்து ஒரு வேளை கேப் அப்பில் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுங்களேன். சரி, கேப் அப்லேயே ஃப்ளாட்டாக மார்க்கெட் ஓப்பன் ஆனால் இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா இந்த 24,200 வந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே வர வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பையிங் பேட்டர்ன் கிடைக்கும் போது பை பண்ணிட்டு வெயிட் பண்ணலாம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து இந்த ஒரு சேனல் வரைக்கும் மார்க்கெட் போகலாம். சரிங்களா, அதனால் நாளைக்கு இன்ட்ராடேக்கு வந்து இது வந்து பேஸ் பண்ணி வச்சுக்கோம். சரிங்களா, ஓவராலாக பார்த்தாலும் ஒரு சேனல் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு சின்ன சேனல் இருக்குது. இன்ட்ராடேக்கு நம்ம வந்து சின்ன சேனலையும் ஒரு பொசிஷனெலாம் பார்க்கும்போது அந்த பெரிய சேனலையும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இது வந்து நிஃப்டியில் ஒரு ப்ராப்பரான ரெண்டு சேனல் இருக்குது. நம்ம ப்ராப்பரான சேனல் கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா, அதே சமயம் வந்து மார்க்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் போனதையும் செல் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா செல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, வாய்ப்புகள் இருக்குது. பட் பார்த்தீங்கன்னா பிகினர்ஸால் வந்து அந்த இடத்துல வந்து கண்டுபிடிக்க முடியாது. சரிங்களா, கரெக்டான அந்த இடத்துல வந்து செல் வந்துருச்சா இல்லையான்னு வந்து பிகினர்ஸால் வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டா நீங்கள் வந்து ஓரளவுக்கு வந்து கண்டுபிடிக்கலாம். அங்கேருந்து கூட ஒரு செல் ட்ரேடால் எடுக்கலாம். சரிங்களா, அது வந்து ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் வச்சு நம்ம செல் ட்ரேடும் கூட எடுக்கலாம். அது வந்து ஃபியூச்சரில் வந்து நான் ஒரு செட்டப்பை வந்து சொல்லித்தரேன். அது வந்து கிடைக்கும் போது சொல்லித்தரேன். சரிங்களா, அதை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல செட்டப் இருக்கிறது சொல்லித்தரேன். அடுத்து பேங்க் வந்து நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது பேங்க் வந்து நான் வந்து பொசிஷனில் வந்து பார்த்துருவோம். சரிங்களா, பொசிஷனில் வந்து பார்த்துருப்போம். நான் வந்து போன வீடியோவில் வந்து ட்ரா பண்ணி காமிச்சேன். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பெரிய ஓவராலாக வந்து பெரிய அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது எனக்கு வந்து ப்ராப்பரான ஒரு உங்களுக்கு ஏதாவது வந்து இந்த இடத்துல வந்து சப்போர்ட் லைனோ ரெசிஸ்டன்ஸ் லைனோ கிடைக்குதான்னு பாருங்கள். சரிங்களா, இந்த இடத்துல வந்து நான் பார்க்கும்போது என்ன தெரியும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லோ. சரிங்களா, இந்த ஒரு லோ இந்த ரெண்டு லோயும் வந்து நான் லிங்க் பண்ணி பார்க்குறேன். எனக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து வெள்ளிக்கிழமை ஒரு 1.5% மார்க்கெட் இறங்கினாலும் கரெக்டாக வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. சரிங்களா, ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போயிருக்கு. சரிங்களா, இப்போ வரைக்கும் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு பையிங்கில் தான் இருக்குது, பையிங் ட்ரெண்டாக தான் இருக்குது. சரிங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் சொல்லலாம். இல்லாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு வேவ். சரிங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அப் சைடு போனால் டவுன் சைடு வரும், டவுன் சைடு போனால் அப் சைடு வரும். அதாவது பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இது பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகும். அதனால் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ சப்போர்ட்டில் இருக்குது. மார்க்கெட் பார்த்து இங்கேருந்து மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா, இதில் வந்து நம்ம எது வரைக்கும் போகும் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆக்சுவலாக வந்து நாம் சரிங்களா இந்த ஒரு லோ இந்த ரெண்டு லோ வச்சுமே நம்ம வந்து ஒரு ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட் லைன் கண்டுபிடிச்சிட்டோம். அதை நம்ம அப்படியே வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்பொழுது சரிங்களா, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு எந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து சரிங்களா இந்த இடத்துல வந்து ஒரு சில இன்னும் வந்து இன்னொரு வீடியோ வந்து சொல்லித்தரேன். சரிங்களா, அதாச்சுன்னா ஏன் வந்து இந்த ஹை வந்து மார்க் பண்ணாமல் சரிங்களா இந்த ஹை வந்து மார்க் பண்ணாமல் இந்த இடத்துல வந்து நான் ஏன் வந்து ரெசிஸ்டன்ஸை வந்து மார்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ சொல்லித்தரேன். சரிங்களா, அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். சரிங்களா, அது வந்து ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது, கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியும் இருக்குது. சரிங்களா, அதாச்சுன்னா ரெண்டு ஹையோ ரெண்டு லோவோ வந்து இல்லாமல் கூட நம்மளால் வந்து ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க முடியும். அது வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதை யூஸ் பார்க்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து பேங்க் நிஃப்டி வந்து ஒரு நல்ல பையிங் தான் இருக்குது. நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ரீவியஸ் லோ இருக்குது பார்த்தீங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 52,430 அந்த லோக்கு கீழே வராத வரைக்கும் பேங்க் நிஃப்டி பையிங் தான். நாளைக்கு கேப் அப்லேயும் மார்க்கெட் ஓப்பன் ஆகி இந்த இடத்துல வந்து பையிங் கிடைச்சாலும் பை பண்ணிட்டு வெயிட் பண்ணலாம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வந்து மார்க்கெட் ரெக்கவர் ஆகி மார்க்கெட் மேலே போகலாம். சரிங்களா, ஆனால் நிஃப்டி கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டியில் வந்து கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. அதாவது ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பாருங்கள் இந்த ப்ரீவியஸ் ஐ வந்து இந்த இடத்துல வந்து கட் ஆயிருக்கு. சரிங்களா, ப்ரீவியஸ் ஐ வந்து இந்த இடத்துல வந்து கட் ஆயிருக்கு. இந்த இடத்துல கட் ஆனால் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் சப்போர்ட் எடுத்துருச்சுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் இந்த சப்போர்ட் எடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் மார்க்கெட் போகணும். சரிங்களா, இந்த ட்ரெண்ட் லைனோட ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் மார்க்கெட் போகணும். ஆனால் மார்க்கெட் வந்து அங்கே போகாமல் இந்த ஐ வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் கொடுத்துட்டு மார்க்கெட் கீழே வந்துருச்சு. சரி, இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிச்சு மார்க்கெட் வந்து இங்கே ஆக்சுவலாக போக வேண்டிய மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிவிட்டு மார்க்கெட் கீழே கொண்டு விட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு செல்லிங் ப்ரெஷர் வந்து காட்டக்கூடிய இதாக இருக்குது. அதனால் வந்து வரப்போகிற நாட்களில் வந்து இந்த டவுன் ட்ரேடு வந்து சப்போர்ட் வந்து பிரேக் ஆகிட்டு மார்க்கெட் கீழே வரக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இந்த சப்போர்ட் லைன் வந்து இங்கே பை செய்யலாம். இந்த இடத்துல இந்த சப்போர்ட் நம்ம ட்ரெண்ட் சொன்னோம் இல்லைங்களா, அந்த அப் ட்ரெண்டில் வந்து ஒரு சப்போர்ட்டில் வந்து என்ட்ரி கிடச்சுன்னா கொஞ்சம் குரூசியலாக பாருங்கள். சரிங்களா, மார்க்கெட் பாருங்கள். மார்க்கெட் வந்து நிறைய டைம் வந்து நீ வரப்போகிற நாட்களில் வந்து சப்போர்ட்டில் வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிறதுனால ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து வரக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அதனால் வந்து ட்ரேட் எடுக்க வேணாம்னு சொல்ல
ஓரளவு கன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து பக்கத்தில் இருந்து வாட்ச் பண்ணி உடனே இப்போ வந்து ப்ராஃபிட்டோ லாஸோ வந்து புக் பண்ண அந்த மாதிரி வந்து ட்ரேட் பண்ணுங்கள். சரி, இப்போ வந்து நம்ம வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ஹைக்கு வந்து கட் பண்ணிடுச்சு இல்லைங்களா. அதே சமயம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த சப்போர்ட் வந்து ரீச் ஆனங்காட்டி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ வந்து இந்த டைம் வந்து நம்ம வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ்க்காக நம்ம வெயிட் பண்ண போகிறதில்ல. சரிங்களா, வெயிட் பண்ண போகிறதில்ல. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த 2 ஹை இருக்குது இல்லைங்களா, இந்த ஹை அண்டு இந்த ஹை. சரிங்களா, இந்த 2டையும் வந்து நான் வந்து லிங்க் பண்ணிடுவேன். லிங்க் பண்ணிவிட்டு நான் வந்து இனிமேல் வந்து நான் இப்படி தான் பார்க்குவேன். சரிங்களா, இப்படி தான் பார்க்குவேன். மார்க்கெட் வந்து அப்சைடு அப்சைடு வந்து நாளைக்கு வந்து ஒரு இந்த லோவில் நம்ம சொன்னோம்ல பார்த்தீங்கன்னா, இனிமேல் வந்து நான் எப்படி பார்ப்பேன்னா, இந்த மாதிரி தான் பார்ப்பேன். சரிங்களா, இந்த சேனலை வந்து நான் வந்து மேலே வந்து சேனல் வரைக்கும் மார்க்கெட்டோட ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகாதுன்னு வெயிட் பண்ண மாட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல வந்து இந்த ஆல் டைம் வந்து பிரேக் ஆயிடுச்சு. இந்த ஆல் டைம் வந்து பிரேக் அவுட் ஆனது வந்து மார்க்கெட் வந்து நம்ம எதிர்பார்த்த சேனல் வரைக்கும் வந்து ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகாமல் மார்க்கெட் வந்து இந்த இடத்துலேயே வந்து மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட் வந்து டச் பண்ணிடுச்சு. சரிங்களா, சப்போர்ட் வந்து டச் பண்ணாமல் இருந்தால் கூட நான் வந்து மேலே போகணும்னு எதிர்பார்ப்பேங்க. ஆனால் இந்த சப்போர்ட் லைன் வந்து டச் பண்ணுங்காட்டி இனி வந்து மார்க்கெட் வந்து இந்த ஒரு ரேஞ்சுக்கு தான் வந்து ட்ரேட் ஆகிறத முடிவு பண்ணிடுச்சு. சரிங்களா, அதனால் நான் வந்து நாளைக்கு சப்போர்ட்டில் வந்து பை எடுத்தேன்னா நான் டார்கெட் எது வரைக்கும் வைப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து ஒரு 53,350 வரைக்கும் தான் மார்க்கெட் மேலே போகணும்னு நான் எதிர்பார்த்து அது வரைக்கும் தான் வந்து மார்க்கெட் போனோமே மார்க்கெட் வந்து புக் பண்ணிடுவேன். இந்த 53,400 போனாலும் அங்கேருந்து வந்து மார்க்கெட் வந்து நாளைக்கு செல்ல ஆர்க்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அப்படி பார்க்கும்போது நிஃப்டியில் வந்து ஒரு நல்ல ஓரளவுக்கு பையிங் பர்சனும் பேங்க் நிஃப்டி வந்து கொஞ்சம் செல்லிங் பர்சனும் காட்டுது. அதனால் நம்ம வந்து அதுக்கு தகுந்த வந்து ட்ரேட் செட்டப் வந்து எடுக்கலாம். சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் நம்ம சரி பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அருமையான ஒரு பேட்டர்ன் வந்து கிடச்சிருக்கு. இது வந்து 2 சைடுமே பிரேக் அவுட் பண்ணலாம். சரிங்களா, இந்த பேட்டர்ன் வந்து அப்படியே வந்து கம்ப்ரஸ் ஆகிட்டு வருது. சரிங்களா, அதாவதுன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப பெரிய ஹை பெரிய லோ வைக்காமல் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மாதிரி வந்து மார்க்கெட் வந்து ஆகிக்கிட்டே வந்துட்டு இருக்குது. சரிங்களா, இது வந்து நாளைக்கு இப்படி வந்து ஃபார்ம் ட்ரேட் ஆகி எந்த பக்கம் வந்து பிரேக் அவுட் ஆகுதோ அந்த பக்கம் வந்து ஒரு நல்ல மூமெண்டம் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப் சைடு பிரேக் அவுட் ஆனால் மேலேயுமே. சரிங்களா, அதே மாதிரி பார்த்திங்கன்னா டவுன் சைடு பிரேக் அவுட் ஆனால் ஒரு பெரிய செல்லும் வந்து பேண்டில் வந்து கிடைக்கலாம். அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்டை வந்து இன்னும் கொஞ்சம் நாளைக்கு ஃபாலோ பண்ணிவிட்டு இன்னொரு ஸ்விங் வரைக்கும் மார்க்கெட் ஃபாலோ பண்ணால் நடந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து இந்த ஒரு பிரேக் அவுட்டுங்கிற போது எடுக்கலாம். சரிங்களா, இப்போதைக்கு பேங்க் நிஃப்டி ரெண்டுமே பையிங்கில் தான் இருக்குது. நாளைக்கும் பையிங்கில் தான் நம்ம இருக்க போகிறோம். எப்போ வந்து செல்லிங்னு நான் வந்து சொல்லியிருப்பேன். அந்த ஒரு லெவல் மட்டும் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுட்டு அந்த லெவலுக்கு கீழே போகும்போது நம்ம செல்லிங் பேட்டர்ன் வந்து கன்ஃபர்மேஷனோட நம்ம வந்து ஒரு பிரேக் அவுட் கேண்டில் கிடச்சதுக்கப்புறம் நம்ம பிரேக் அவுட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணலாம். மார்க்கெட் வந்து அங்கேருந்து கீழே வரக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. சரிங்களா, இதுதான் இந்த மாதிரி தான் வந்து சேனலெல்லாம் பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக வந்து எல்லா இடத்துலையுமே சேனலால் வராது. ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து சேனலோட அப் சைடு கூட மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு போகும். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட் அந்த சேனலில் வரைக்கும் இதோட ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் மார்க்கெட் போல் அதுக்கு முன்னாடியே வந்து எடுத்துகிட்டு மார்க்கெட் சப்போர்ட் பேஸ் பண்ணி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதனால் இதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து நம்ம ட்ரெண்ட் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும். அதாவதுன்னா ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து நம்ம வந்து கொஞ்சமாக குறைச்சிட்டோம். சரிங்களா, ஏன்னு பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு பையிங் ப்ரெஷர் இல்லை. அதனால் மார்க்கெட் வந்து கொஞ்சம் முன்கூட்டியே வந்து செல் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம். அதை வச்சு இந்த மாதிரி தான் வந்து பேட்டர்ன் எல்லாம் ஃபார்ம் ஆக போகுது. சரிங்களா, இந்த வீடியோ வந்து நாளைக்கு இன்ட்ராடே வந்து ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு யூஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.